உங்கள் இந்த கிளாஸுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பார்த்துக்கலாம், இந்த இதில் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ் அகெயின் இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஏன் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அது ரெண்டு போத் உங்கள் சேட்லேயும் வரும், மேட்லேயும் வரும். மேட்டில் அந்த லாஜிக்கல் ரீசனிங் அதெல்லாம் இருக்குல்லையா, அதுலேயும் கொஞ்சம் கணக்கு வரும். இந்த சேட் ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் கணக்கு வரும். அதனால் மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டு படிக்கிறனால ரெண்டு எக்ஸாமையும் கொஞ்சம் நல்லா எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 128 மைனஸ் 8 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6, 2 பவர் 6ன்னு போட்டிருக்காங்க. 128 இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எக்ஸை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. எக்ஸை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. அப்போ 8 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 128 மைனஸ் 2 பவர் எக்ஸ், 2 பவர் 6ன்னு போடலாமா? 8 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 128 மைனஸ் 2 பவர் 6ன்னு போடலாமா? ஹலோ, கேட்குதுங்களா? போடலாம் சார். இல்லை, இது ஸ்க்ரீன் தெரியலையா? தெரியுது சார். தெரியுது. அப்போ 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 128 மைனஸ் 2 பவர் 6 எவ்வளோ? 2 4 8 64 சார். 16 32 64. அப்போ 128 மைனஸ் 64 வந்து எவ்வளோ? 64. அப்போ 8 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 64ன்னா எக்ஸ் எவ்வளோ? 2. எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 2 என்பது தான் சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 102வது கேள்வி யாராவது படிங்க. ஏபிசியின் மதிப்பு பூஜ்ஜியமற்றது மற்றும் a plus b plus c equal to 0, a square by bc plus b square by ca plus c square by ab equal to என்னன்னு கேட்குறாங்க. a, b, c இன் மதிப்பு பூஜ்ஜியமற்றது மற்றும் a plus b plus c is equal to 0 எனில், அந்த எனில் ஏன் விட்டீங்கன்னு தெரில, எனில் a ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை சிஏ ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ? இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. என்ன ஃபார்முலானா எழுதிக்கிங்க, எல்லோரும் நான் சொல்கிறது எழுதிக்கிங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு, சாரி, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்டூ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. படிச்சிருக்கீங்களா இந்த ஃபார்முலா? ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா எங்கேயா படித்த மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. The formula அதை வச்சு போட முடியுமான்னு பாருங்கள். இப்போ a ஸ்கொயர் பை பிசி, பி ஸ்கொயர் பை சிஏ, சி ஸ்கொயர் பை ஏபி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு எல்சிஎம் கீழே இருக்கிற எல்சிஎம் எடுத்தால் என்ன எடுக்கலாம்? பிசி சிஏ ஏபிக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? ஏபிசி எல்சிஎம்மாக வருமா? ஆமாம். அப்போ மேலே என்ன வரும்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் வரும். கரெக்டா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் வரும். அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் டிவைடட் பை ஏபிசி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா இருங்க, நான் ஃபார்முலா உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எல்லோரும் கரெக்ட் டைம் வந்துடுங்க. இது மாதிரி லேட்டாக வந்தால் பிரச்சனை தான். அப்புறம் உங்களை அட்மிட் பண்ணுறதுலையே இப்போ பொழப்பு ஓடிடுது. என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. நல்லா தெரியுதா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc
is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus c. I think சின்னதாக எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருப்பா எழுதுகிறேன். a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab bc c ab minus bc minus ca. இதுதான் ஃபார்முலா. இது ஒரு ஃபார்முலா. இது படிச்சிருக்கீங்களா? இது யூஸ்வலாக 9ஆவதுல வரும், இல்லை 10ஆவது இனிமேல் வருமா தெரில. இந்த ஃபார்முலா வச்சு தான் அது பண்ணணும். இந்த ஃபார்முலா எல்லாம் எழுதிக்கிங்க. a cube plus b cube plus c cube minus 3abc is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். இந்த ஃபார்முலா வச்சு தான் அந்த கேள்வியை நம்ம போட முடியும். அந்த கேள்வி இப்போ என்னன்னு பார்க்கலாம் இருங்க. இந்த கேள்வி என்ன? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? கணிதம் போட்டுருக்கு தெரியுதா? அப்போ a b c இன் மதிப்பு இப்போ இந்த a ஸ்கொயர் பை bc ப்ளஸ் b ஸ்கொயர் பை ca ப்ளஸ் c ஸ்கொயர் பை ab நீங்கள் கீழே எல்சிஎம் எடுத்தீங்கன்னா abc வரும். மேலே a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் வரும். ஆனால் a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் இஸ் ஈக்குவல் மைனஸ் 3abc ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு சம்திங். பட் a ப்ளஸ் b ப்ளஸ் c 0ன்னு கொடுத்தாங்க. அப்போ a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் மைனஸ் 3abc இஸ் ஈக்குவல் டு 0. அதனால் a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc. நமக்கு வேண்டியது என்ன? a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் டிவைடட் பை abc. அப்போது a கியூப் அப்போ என்ன 3abc டிவைடட் பை abc வரும். 3abc அந்த abc கேன்சல் ஆச்சுன்னா 3 இஸ் த ஆன்சர். ஆன்சர் வந்து 3. ஓகே, அடுத்த கேள்வி போய்க்கலாம். அடுத்த கேள்வி என்னென்னா, கார்ட்டீசியன் தளத்தில் 5 5 மைனஸ் 5 5 ஆயத்தொலைவுடன் இணைத்தால் கிடைக்கும் முக்கோணமானது எந்த மாதிரி முக்கோணம் கேட்குறாங்க. அதாவது 2 பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட் வந்து 5 5, இன்னொரு பாயிண்ட்டு -5 5. அப்படின்னா அதை வந்து சென்டரோட நீங்கள் இணைச்சா ஒரு முக்கோணம் வருது. அது என்ன மாதிரி முக்கோணம் கேட்குறாங்க. சமபக்க முக்கோணம். நல்லா பாருங்க. இல்லை முதல்ல அந்த பாயிண்ட்டை போடுங்க. முதல்ல இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு அந்த பாயிண்ட்டை போடுங்க. 5 5 அப்படிங்கிறது எங்கே வரும்? முதல் குவாட்ரண்ட்டில் வரும், முதல் கால் பகுதியில் வரும். -5 5ங்கிறது ரெண்டாவது கால் பகுதியில் வரும். -5 5ங்கிறது ரெண்டாவது கால் பகுதியில் வரும். அப்போது அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த சென்டரை இந்த 3வது பாயிண்ட் வந்து சென்டர் அப்படி போட்டிங்கன்னா அது என்ன வருதுன்னு பாருங்கள். இப்படி வரும். இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்கிறீங்க. அது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இரு சமபக்க செங்கோண முக்கோணம் வருமானு பாருங்கள். செங்கோண முக்கோணம் என்ன வரணும்னா இந்த 2 பக்கத்தோடைய ஸ்கொயரை கூட்டினீங்கன்னா 3வது பக்கத்தோட ஸ்கொயர் வரணும். அந்த பெரிய பக்கத்தோடைய நீளம் எவ்வளோ? பெரிய பக்கத்தோட நீளம் எவ்வளோ வருது? ஆனால் இருசம பக்க முக்கோணம்ங்கிறது கரெக்டு தான், அது தப்பு கிடையாது. செங்கோண முக்கோணமானுங்கிறது நான் செக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. பட் இருசம பக்க முக்கோணம் என்பது சரியான விடை தான். ஓகே, அடுத்தது பாருங்கள். 4x + 3y = 12 என்ற சமன்பாட்டின் வளைவரை x மற்றும் y அச்சுகளை வெட்டும் புள்ளிகள் முறையே a மற்றும் b எனில் ABயின் நீளம் எவ்வளோ அப்படிங்கிறாங்க. 4x + 3y = 12. If the graph of equation 4x + 3y = 12 cuts the coordinate areas at a and b, then length of AB is. இப்போ x = 0 போடுங்க. அப்போ y = எவ்வளோ? 4 சார். x 0வா இருக்கும்போது y எவ்வளோ? 4. அப்போ அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து y = 0 போட்டால்
ஒய் ஜீரோவாக இருக்கும்போது ஒய் ஜீரோவாக இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஜீரோவாக இருக்கும் பொழுது எக்ஸ் 3 சார். எக்ஸ் 3. அப்போ அந்த அந்த கோடு அந்த கோடை நீங்கள் போட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் 4லையும் எக்ஸ் ஆக்சிஸில் 3லையும் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க அந்த ஏபியோட நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் 4, ஒரு பக்கம் 3. அப்போ அந்த 3வது பக்கம் அப்புறம் நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ 3வது பக்கம் எவ்வளோ? இது ஒரு செங்கோண முக்கோணம் இல்லையா? ஒரு பக்கம் 4, ஒரு பக்கம் 3, அப்புறம் அந்த நடுவால் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. காமிக்கிறார். இந்த படம் போட்டு இப்படி வரும். ஒரே நிமிஷம் இருங்க. படம் போட்டால் இப்படி வரும். சரி, இந்த படம் போட்டு இப்படி வரும். தெரியுதா? ஒரு பக்கம் 4, ஒய் ஆக்சிஸ் பக்கம் 4, எக்ஸ் ஆக்சிஸ் பக்கம் 3. அந்த கோடு அப்படி போகுது. அப்போ அந்த கோடு வந்து ஏபியோட நீளம் எவ்வளோன்னா, இது ஒரு முக்கோணம் ஏபி, அப்புறம் இந்த ஓ, ஏபிஓ என்பது ஒரு செங்கோண முக்கோணம். அப்போது அந்த செங்கோணம் வந்து ஓல் இருக்கிறது செங்கோணம். அப்படின்னா அதுக்கு செங்கோணத்துக்கு ஏற்ற உள்ள அந்த சைடுக்கு பேர் கர்ணமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார். கர்ணம் எவ்வளோ? ஒரு பக்கம் 3, ஒரு பக்கம் 4ன்னா கர்ணம் வந்து 5 என்பது சரியான விடை. ஓகே, வெரி குட். 5 என்பது சரியான விடை. இப்போ பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி போயிடுவோம். முக்கோணம் ஏபிசியில் 2a = 3b = 6c எனில் ஏபிசி மற்றும் சி முறையே எவ்வளோ இருக்குங்க கேட்குறாங்க. 2a வந்து 3b 6c. 2a = 3b + 6c எனில் ஏபிசி எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம். ரெண்டு ஏ ஐ திங்க் ஆப்ஷன் 2ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏ வந்து 90ன்னா 2a எவ்வளோ? 180 = 3b. பி வந்து 60ன்னா அதை 3ஆல் பெருக்குன்னா 180 வருது. அப்போ 2a = 3b சரியாக போச்சு. அப்போ 2aங்கிறது 180, சி வந்து 30, 30 × 6 180. அப்போ 90, 60, 30 வந்தால் தான் அந்த 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 ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும். புரியுதா? 2a = 3b = 6c அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்சர்லேருந்தே போய்க்கலாம். நீங்கள் ஒன்றும் கால்குலேட்டே பண்ண வேண்டாம். ஆன்சரில் பாருங்கள். ஓகே, முதல் இது எடுக்கிறீங்க, முதல் ஆப்ஷனு 30, 2a 60. 60 = 3bயா? இல்லை. 60 = b வந்து 60, அது வெறும் b. அப்போ அது கிடையாது. அடுத்தது போகிறீங்க 90, 2a எவ்வளோ? 180. சரி, அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. b எவ்வளோ? 60. 3b எவ்வளோ? 180. 180 = 180. ஸோ அது சரியான விடை. அடுத்தது பாருங்கள். செங்கோண முக்கோணம் ஏபிசியில் b = 90, AB = 9 சென்டிமீட்டர், AC = 15 சென்டிமீட்டர் மற்றும் ABCயின் மையப்புள்ளிகள் DE எனில் ADE இன் பரப்பளவு எவ்வளோ? செங்கோண முக்கோணம் ஏபிசியில் பி தான் 90 டிகிரி, 90 டிகிரி பியில் இருக்குது. ஓகே, ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம். ஓகே, ஏபி வந்து 9, ஏசி வந்து 15. சரி, மற்றும் ஏபி ஏசியின் மையப்புள்ளிகள். ஓகே, ஏபி மையப்புள்ளிகள் டிஇ. நீங்கள் அந்த படம் போடணும், அப்போ தான் தெரியும். டிஇ. இப்போ ஏடிஇ ஏடிஇ மையப்புள்ளிகள்னா ஆமாம், அது மையப்புள்ளிகள். ஏடிஇன் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது இப்போ ஏபி வந்து 9 இருந்தால் ஏசி 15 இருந்தால் பிசி 6 இருக்கும். பிசி வந்து 6 இருக்குமா? இல்லையா? இருங்க 36 இல்லை, அது 6 இருக்காது. சரி சரி, 225, இது ஒரு 81 போச்சுன்னா பிசி எவ்வளோ வரும்னு பாருங்கள்.
ஏபி 9, ஏபி பி தான் அது, அப்புறம் ஏசி 15. சரி, அப்போ வந்து பிசி வந்து 12 வருது. அப்போது அந்த ஏடிஇன் இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பிசி வந்து 12ன்னா டி எவ்வளோ இருக்கும்? பாதி இருக்கும். டி வந்து 6 இருக்கும், பாதி இருக்கும். அப்போது ஏடி வந்து 4.5, இதுலேருந்து கண்டுபிடிச்சோம். ஆஃப் ஏபி அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆஃப் இன்ட்டு 4.5 இன்ட்டு 6 எவ்வளோ வருது? 13.5 வரும். 13.5 தான் ஆன்சர். அதாவது செங்கோண முக்கோணத்தில் அதனுடைய பரப்பளவு வந்து ஆஃப் ஏபி, ஆஃப் இன்ட்டு பேஸு வந்து பின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த ஹைட் வந்து ஏன்னு வச்சுங்க, ஆஃப் ஏபி. அது ஆஃப் பிஹெச்ன்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது ஆஃப் பிஹெச்ன்னா இப்போ அந்த படம் வரையும் போது ஏபிசி பாருங்க, காமிக்கிற படத்தை, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க, இந்த முக்கோணம், செங்கோண முக்கோணத்தில் அதை பாருங்கள், அந்த படம் போட்டிருக்கு. ஏபிசி இருக்குது. ஏபி வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க, ஏசி 15ன்னு கொடுத்தாங்க. அப்போ பிசி வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து இந்த பித்தாகரஸ் தியரத்தில். இப்போ 2 புள்ளி டிஇ பாதி பாதியில் இருக்குது, அந்த பக்கத்தில் பாதி, இந்த பக்கத்தில் பாதி. அப்போ இப்போ என்ன கேட்குறாங்க? ஏடிஇயோட பரப்பளவு கேட்குறாங்க. ஏடி வந்து எவ்வளோ? 9ல் பாதி 4.5 இருக்கும். ஏஇ வந்து 7.5 இருக்கும். பட் நமக்கு வேண்டிய டிஇ வந்து 6 இருக்கும். ஏன்னா இந்த பிசி 12ன்னா டிஇ 6 இருக்கும். ஸோ இந்த 3 வேல்யூ வச்சு நீங்கள் ஆஃப் பிஹெச் போட்டிங்கன்னா ஆஃப் 4.5 இன்ட்டு 6 அது என்ன வருதோ அதுதான் ஆன்சர். அதாவது 13.5. ஓகே, குட். அடுத்தது போகலாம். ஓகே, 109க்கு போடுங்க. 108 நான் வேணும்னே ஸ்கிப் பண்ணுறேன். அதான் ஓகே, 108 பண்ணலாம். ஒரு 9 சென்டிமீட்டர் பக்களவுள்ள சமபக்க முக்கோணம் ஒரு வட்டத்தினுள் வைக்கப்பட்டால் அந்த வட்டத்தின் ஆரமானது எவ்வளோன்னு கேட்குறாங்க. 9 சென்டிமீட்டர் பக்களவுள்ள சமபக்க முக்கோணம் ஒரு வட்டத்தினுள் வைத்தால் அதனுடைய ஆரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல, அது அப்புறம் பார்த்து போப்போம். ரைட், அடுத்தது பாருங்கள். 109, 23, 15, 24, 40, 27, 26, 22, 25, 20 எக்ஸ் என்ற புள்ளி விவரத்தின் முகடு 25 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? 25 சார். முகடு வந்து 25ங்கிறாங்க. அப்போ எக்ஸ் எவ்வளோ இருக்கும்? 25 தான் சார். என்ன ஆன்சரு? 25 சார். 25 கரெக்ட். ஏன்னா முகடு என்பது அதிகமான முறை எது வருதோ அந்த முகடு. இப்போ ஒரு 25 ஆல்ரெடி இருக்குது, வேறு எதுவுமே ரிப்பீட் ஆகலை. அப்போ இந்த எக்ஸ் 25 இருந்தால் தான் 25 முகடாக வரும். கரெக்ட், குட் குட். ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்கள் செந்தில். ஆமாம், வந்து பண்ணிடுங்க. ஆமாம், ஃப்ளோரிங் உடச்சி அப்புறம் அந்த ப்ளம்பிங் பண்ணணும். ஆமாம். ஆமாம் அது பண்ண மேஷனை கூப்பிடும்போது இந்த ரூமில் மேலே அந்த இது கொஞ்சம் பூச்சணும். ஆமாம், சரி. ஆமாம், நீங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் மேஷன் கூப்பிட்டுக்குங்க. ஓகே ஓகே. ரைட்டு. ஆமாம், 2 பாத்ரூமே. ஓகே ஓகே ரைட். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுருங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 2^1/3 ப்ளஸ் 2^2/3 எனில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x எவ்வளோன்னு கேட்குறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2^1/3 ப்ளஸ் 2^2/3. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் என்பது
ஏ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் அந்த 2^1/3 ப்ளஸ் 2^2/3 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? 2^1/3 ஸ்கொயர் பண்ணால் 2^2/3 வரும். 2^2/3 ஸ்கொயர் பண்ணால் 2^4/3 வரும். அப்புறம் 2ab 2 இன்ட்டு 2^1/3 இன்ட்டு 2^1/3 அது எவ்வளோ வரும்? 2 இன்ட்டு 2^1/3 இன்ட்டு 2^2/3 அது எவ்வளோ வரும்? அது வந்து 2^1/3 இன்ட்டு 2^2/3 வந்து 2 வரும். இப்போ 2 இன்ட்டு 2 4, அது 4 வந்துடுது. ஓகே, அப்போ 2^2/3 2^2/3 அப்போ 2^2/3 ப்ளஸ் 2^4/3ன்னு ஒன்று இருக்குது. அந்த 2^4/3 வந்து 2 இன்ட்டு 2^2/3ன்னு எழுதலாம். என்ன கேட்குறாங்க? x² மைனஸ் 6x போடுங்க பார்க்கலாம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். நானும் போடுறேன் இருங்க. இதான் 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 என்னுடைய இது. x ஈக்குவல் 2^1/3 ப்ளஸ் 2^2/3 எனில் x² மைனஸ் 6x எவ்வளோன்னு கேட்குறாங்க. முதல்ல x² கண்டுபிடிங்க. என்ன வருது? சார் கொஷின் நல்லா காட்டுங்க சார். தெரியுது. அதுக்கு அதை விட காட்ட முடியாது. இது பிடிஎஃப்ங்கிறனால x ஈக்குவல் டு 2^1/3 அது 1/3. அப்புறம் சரி ஓ இல்லை 1/3 அடுத்தது ப்ளஸ் 2^2/3 எனில் x² மைனஸ் RXின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. எப்படி போடுறது? x² கண்டுபிடிங்க, அப்புறம் 6 இன்ட்டு எக்ஸும் கண்டுபிடிங்க. அதுலேருந்து அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். சரி, ஐ திங்க் இது இந்த இதை வந்து நம்ம ஹோம்ஒர்க்காக வச்சுக்கலாம். அது எனக்கும் வரமாட்டேங்குது டக்குன்னு. அது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அது என்னன்னு சொல்கிறேன். அடுத்த கேள்வி படிங்க. 114 கேள்வி படிங்க. ஒரு கூட்டுத்தொடரில் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை n 5n² மைனஸ் 3n எனில் அதன் 100வது உறுப்பானது. 100வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. n உறுப்புகளின் கூட்டுத்தொகை எவ்வளோ வருது? அவ்வளோ வருது. 5n² மைனஸ் 3n. இப்போ n உறுப்புகள் கூட்டுத்தொகைக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது தெரியுமா? அதாவது அந்த இப்போ இது இந்த கூட்டுத்தொடர் வரிசை படிச்சிருக்கீங்களா? a, a + d, a + 2d படிச்சிருக்கீங்களா? அப்படி ஓகே. அப்போ அந்த மொத்த அந்த உறுப்புகளின் கூட்டுத்தொகையோட இது என்ன? n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1d இல்லையா? ஓகே. இப்போ ஓகே, இப்போ ஒரு n ஈக்குவல் டு 1ன்னா அது எவ்வளோ என்ன வேல்யூ வருது? n ஈக்குவல் டு 1ன்னா n ஈக்குவல் டு 1 போடுங்க, எவ்வளோ வரும்? 2 வருது. அதுதான். அப்போ n ஈக்குவல் டு 1ன்னா 2 வருதுன்னா அதுதான் முதல் இது டேர்ம் வந்து முதல் உறுப்பு வந்து 2. ஓகே. அடுத்தது 100வது டேர்ம் முடிய கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்த்தா அப்போ n ஈக்குவல் டு 100 போடணும். சரி, ரெண்டாவது n-க்கு 2 போடுங்க. n-க்கு 1 போட்டால் 2 வருது. n-க்கு 2 போடுங்க.
எவ்வளோ வருது எனக்கு 2 போட்டா 5n ஸ்கொயர் 2 போட்டால் 2 ஸ்கொயர் வந்து 4 5 × 4 20 மைனஸ் 3 × 2 6 20 மைனஸ் 6 எவ்வளோ வருது 14 வருதா n = 2 போட்டா 14 சார். 14ங்கிறது என்னன்னா அது ரெண்டாவது டேர்ம் கிடையாது, முதல் டேர்மும் ரெண்டாவது டேர்மும் கூட்டினா வர்றது தான் 14. அப்போ ரெண்டாவது டேர்ம் எவ்வளோ இருக்கும், முதல் டேர்மும் ரெண்டாவது டேர்ம் கூட்டினா 14 வருது. அப்போ முதல் டேர்ம் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டாவது டேர்ம் எவ்வளோ 12. அப்போது இந்த தொடர் எப்படி இருக்குன்னா 2, 12, அடுத்தது 10 இடம் இருக்கா, அடுத்து 22, 32, 42 அப்படி போகுது. ஸோ இந்த தொடர் வந்து 2, 12 10 ஆட் ஆகுது பார்த்தீங்க. 2க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 10. அப்புறம் அடுத்தது 10னா 22, அப்புறம் 32, 42 போகுது. என்ன கேட்டிருக்காங்க, அதன் 100வது உறுப்பு என்ன, 100வது உறுப்புன்னா a + n - 1d, அதாவது a + 100 - 1 99d. a வந்து 2, d வந்து 10, 99 × 10. இப்போ எவ்வளோ வருது 992 வருது. ஒரு கூட்டு வரிசையில் n உறுப்புகள் கூட்டுத்தொகை 5n² - 3n எனில் அதனுடைய 100வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இருப்பா இல்லை ஏதோ என்ன தப்பு பண்ணோன்னு தெரில, பார்க்கலாம் இருங்க. நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். n = 1 போட்டால் n = 1 போட்டால் 5 - 3 2, அது கரெக்டு. n = 1 போட்டால் 2 வருது, அது ஓகே. ரெண்டாவது n = 2 போடுங்க. n = 2 போட்டால் 2 ஸ்கொயர் 20 - 6 14. அதாவது முதல் டேர்ம் ரெண்டாவது டேர்ம் ரெண்டையும் கூட்டினா 14 வருது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அது வந்து 12 ரெண்டாவது டேர்ம். சரி, n = 3 போடுங்க. ஆமாம் 22 கரெக்ட் தான். ஓகே, n = 3 போட்டால் 36 வருது. அந்த 36லேருந்து முதல் டேர்மையும் ரெண்டாவது டேர்மையும் கழிக்கணும். எவ்வளோ வருது, 2யும் 12யும் கழிச்சா எவ்வளோ வருது, 14 கழிச்சா 22 வருது. அப்போ அந்த தொடர் வந்து 2, 12, 22 அப்படி போகுது. எனில் அதன் 100வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது 100வது உறுப்பு? 100வது உறுப்புன்னா a + n - 1d. a வந்து 2, n வந்து 100, 100 - 1 99, d வந்து 10. அப்போது 2 + 990, அதாவது 992 வருது. 100வது இது 992 வருது. ஆனால் இங்கே 992 எங்கேயுமே காணோம். ஆனால் 100வது உறுப்புக்கு 5n³ கொடுத்துருக்காங்க. நூறாவது உறுப்பு 992 வருது. உங்களுக்கு என்ன வருது, முதல்ல இந்த வரிசையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? 2, 12, 22 அப்படி வருதான்னு கேட்குறேன் வரிசை. ஆமாம் சார். அப்போ அந்த வரிசையில் 100வது உறுப்பு வந்து கேட்குறாங்க, அது 992 வருது. ஆனால் ஆன்சரில் 92 தான் வருது. என்ன ப்ராப்ளம் தெரில எனக்கு. ஓகே, இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். வி வில் கம் பேக் டு தட் லேட்டர். சரி சார். அடுத்தது பாருங்க, x⁴ + 4 என்ற கோவையினை காரணிப்படுத்த கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. x⁴ + 4 என்ற கேன் பி ஃபேக்டரைஸ்ட் ஆஸ், எது ஃபேக்டரைஸ் பண்ணால் அது கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கொடுத்த ஆப்ஷனை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், எது வருதுன்னு பாருங்கள். கொடுத்த ஆப்ஷனை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இதில் வந்து 2 அல்லது 4 அந்த 2 ஆப்ஷனுமே கிடையாது. செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷனும் கிடையாது. ஏன் தெரியுமா? செகண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது, ஃபோர்த் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாதுங்கிற. ஏன் சொல்லுங்கள்? அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷனும் கிடையாதுங்கிற. என்ன ரீசன் சொல்லுங்க பார்க்கலாம்.
செகண்டு தேர்டு ஃபோர்த் கிடையாதுன்னு சொல்கிறேன். பார்த்த உடனே சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன் தெரியுமா? லாஸ்ட்ல +4 ஆமாம், லாஸ்ட்டில் வந்து +4 வரணும். +4 வந்து அந்த ஒன்றாவது ஆப்ஷனில் தான் +4 வருது. மற்ற எல்லாமே -4 தான் வருது. அதனால் ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்டான விடை. ஓகே, அடுத்தது. ஆமாம் சார். 2 வடிவொத்த முக்கோணங்களின் பக்கங்களின் விகிதம் 4:3 எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதமானது எவ்வளோன்னு கேட்குறேன். If the sides of two similar triangles are in the ratio 4:3. மூணாவது சார் 16:9. சார் 16:9 சார். 16:9 எப்படி சொல்றீங்க கொஞ்சம்? ஆமா, ஏன்னா அதுல ஆஃப் BHன்னு வருது. 2 முறை அந்த லென்த்தை நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ இதனோட இப்போ ஸ்கொயர் தான் வரணும். 4² 4:9. ஓகே, ஆமாம் சார். அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி படிங்க யாரோ ஒருத்தர். F1 = F2 = 1 மற்றும் Fn = Fn - 1 plus Fn - 2 எனில் F3 இன் மதிப்பு என்ன? F3 இன் மதிப்பு என்ன? n = 3 போடுங்க. அப்போ F3 என்பது F2 சார் plus F1. அப்போ F1 plus F2ங்கிறது என்ன? 1 plus 1. அப்போ 2 இஸ் த ஆன்சர். வருதா எல்லாருக்கும்? ஆமாம் சார். 2 தான் சார். ஓகே, அடுத்து போகலாம். ஓகே, இது நான் tan θ போகல, ஏன்னா உங்களுக்கு இன்னும் அதை பற்றி நடத்தலாம் போல. அடுத்தது பாருங்க. ஒரு லீப் வருடத்தில் சமவாய்ப்பு முறையில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்க அதன் நிகழ்வு ஆனது என்னது? The probability that leap year selected at random which contains 53 Sundays is. ஐம்பத்தி 53 சண்டே இருக்கிற மாதிரி ஒரு லீப் இயரில் 366 நாள் இல்லையா? அப்போது the probability that a leap year selected at random which contains 53 Sundays is. அப்போது மொத்தம் 366 7ஆல் வகுத்து என்ன வருது? 35 இப்போ இப்போ 16ன்னா 16 சண்டேஸ் 53 சண்டேஸு 16னா 2 அப்புறம் 2 நாள் தான் இருக்குது. அப்போ 53 சண்டேஸ் வரோன்னு பண்ணால் அந்த அந்த லீப் இயர் ஆரம்பிக்கிற நாள் சண்டேவாக இருக்கணும், அதாவது அதுக்கு அடுத்த நாள் சண்டேவாக இருக்கணும். அப்போ தான் அது 53 வரும். ஆரம்பிக்கிற நாள் சண்டேவாக இருக்கணும், அடுத்த நாள் சண்டேவாக இருக்கணும். இல்லை இருங்க, சாரி, 366 இருக்குது. ஓகே, 7ஆல் வகுத்தா 35, அப்புறம் 13க்கு 15, சரி 2னா 14, இப்போ 2 இருக்குது. இப்போ லீப் இயர் வேணும்னா 4, சாரி 4 வரணும். யூ நீட் 4 days. 4வது ஆன்சர் சார். 4வது ஆன்சரா? எப்படி ஆன்சர் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, சொல்லுங்கள். அதாவது 4 / 366 அந்த மாதிரியா? இல்லையே. எப்படி 4வது ஆன்சருமா? சார் வாரத்துக்கு 7 நாள் இல்லையா, அதனால. ஆமாம் 7. அந்த 53 ஞாயிற்றுக்கிழமை வரும் சார் அந்த வருஷத்துல. ஆமாம், probably the leap year selected at random which contain 53 Sundays. ஆமாம், அது 7 நாள் ஏதோ ஒரு நாள் வரும். அது 7/53 அப்படியே சொல்கிறீங்க? அப்படிதான் சார் சொல்றோம். ஓகே, எனவே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது போவோம். ஃபேக்டர்ஸ். ஆமாம், இதனுடைய பல்லுறுப்புகள், ஃபேக்டர்ஸ் ஆஃப் பாலினாமியல், அதாவது இதனுடைய பல்லுறுப்பு கோவையின் காரணிகள் யாவை? இது அதே மாதிரி தான். -6 வரணும். -6 எங்கே வருதுன்னு பாருங்கள். இது வந்து 3 இல்லை. தேர்ட் ஆப்ஷன் சார். ஆமாம், தேர்ட் ஆப்ஷன் தான் -6 வருது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, அடுத்தது. சார் வட்ட நாட்கரம் ABCDயில் AB என்பது வட்டத்தின் விட்டம். வட்ட நாட்கரத்தில் ABCD
சிடி, ஏபிசிடி. ஆமாம், ஏபி என்பது வட்டத்தின் விட்டம். ஓகே, விட்டம் எனில் ஏடிசி, ஏடிசியின் ஏடிசி 140 எனில் பிஏசி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஏபிசிடி என்ன கேட்குறாங்க? ஏடிசி 140 எனில் என்ன கேட்குறாங்க? பிஏசி எவ்வளோ? பிஏசியா கேட்குறாங்க. ஆமாம், பிஏசி இது கேட்குறாங்க. ஆமாம், இது 90, 40 130, அப்போ 50 என்பது சரியான விடை. ஏன் 50ன்னு பாருங்கள். சார் 50 சார். 50 வந்திருக்கா? ஓகே, ஆமாம் சார். சரி. அடுத்தது பாருங்கள். 8 ஆண்களும் 12 சிறுவர்களும் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பர். 6 ஆண்களும் 8 சிறுவர்களும் 14 நாட்களில் அதே வேலையை முடிப்பர். தனியாக ஒரு ஆண் மட்டும் எத்தனை எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எண்ணிக்கை எவ்வளோ? ஆண்களை வந்து எம்னு வச்சுப்போம். இல்லை, ஒரு ஆண் வந்து எம் நாள் எடுக்கிறான் அப்படின்னா 8 ஆண் வந்து ஒரு நாளில் 8/m பண்ணுவான். இது 12 சிறுவர்னா சைல்டு சி போய் வச்சுப்போம். 12/c இஸ் ஈக்குவல் டு 1/10. இது ஒரு ஈக்குவேஷன். 6/m ப்ளஸ் 8/c இஸ் ஈக்குவல் டு 1/14. 2 ஈக்குவேஷன் வருது. இதை வச்சு கண்டுபிடிக்கணும், எம் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஈக்குவேஷன் வரும். 8 அதாவது அந்த ஒரு ஆண் வந்து எம் நாள் எடுக்கிறான், ஒரு சிறுவர் வந்து சி நாள் எடுக்கிறாங்க அப்படின்னா 8/m ப்ளஸ் 12/c ஈக்குவல் டு 1/10. அதே மாதிரி 6/m 6/m ப்ளஸ் 8/c வந்து 1/14. அதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆச்சு. மறுபடியும் மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இணையலாம். ஓகே.